கேப்டன் விஜயகாந்த் வந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ஆளுங்கட்சியை பேசி 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 ஒரு மூன்றாவது அணி வருமா 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 என்பது ஒரு சின்ன நம்பிக்கை. இந்த மீடியாஸ் எல்லாம் வந்து தப்பா பேசுறாரு, கோவப்படுறாரு அப்படின்னு சொன்னா அவர் நம்ப தயாராக இல்லை. இப்போ விஜய் கிட்ட இருக்கிற கூல்னஸ் அவர்கிட்ட இல்லை அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஆக்ரோஷமான ஆள், அடித்தடியில் ஆளு. எப்பா என்ன மாதிரி வாஜி வரி வழங்கினார், என்ன மாதிரி ஒரு தர்மகாரியம், கலியுக கர்ணன், அப்படியாப்பட்ட மனிதர் இறந்ததுக்கு அப்புறம் சவுத் இந்தியா முழுவதும் மிரண்டு போச்சு. அந்த சபை ஊர்வலத்தை பார்த்து, அதை கூட்டத்தை பார்த்து. அதுக்கப்புறம் நம்ம போட்ட வீடியோ மாதிரி வைரலுங்க. அப்படியே தொண்டர்கள்லாம் அப்படியே சிலுத்திருந்து, சார் என்ன பயன் நினைச்சாங்க சார், ஏதாச்சும் ஒரு வார்டு மெம்பர் ஒரு இந்த 20 வருஷத்துல தேமுதிக தொண்டர்கள் மாதிரி வந்து ஒரு நல்லவர்கள், நேர்மையானவர்கள், தன்னுடைய ரத்தத்தை சிந்தியவர்கள் நான் நிறைய பேர்ட்ட பழகிருக்கேன். அவ்வளோ நல்லவர்களாக இருக்கின்றார்கள். ஓடி 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 உலகம் கலந்த ஜோதிங்கிற மாதிரி கேப்டனுக்கு ஓடி ஓடி உழைச்ச மாதிரி உழைச்சிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்தில் அவ்வளோ பெரிய வாய்ப்பை விஜயபிரபாரவன் ஏற்படுத்தி கொடுத்தேன். அவ்வளோ பெரிய சார் மாசு இப்படி பேசி அவளை அவ்வளோ அப்பயே மாக்கிவலி படிப்பா, நிறைய புத்தகத்தை படிப்பா, களத்தில் இருப்பா, அவங்க நல்ல ஆய்வுகளோடு பேசுப்பா. நீனும் ஜென்சே கிறிஸ்து தானே, எல்லா மக்கள் மாதிரியும் இடம்பெற்றிருக்கலாமே. தவறான முடிவுகள் எடுத்து, தவறான விஷயங்கள் எடுத்து, இல்லை ஒரு 10 வருஷம் லேட்டாக முடிவு எடுத்து, நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி டிஎம்கே அப்போ வந்து சூழ்நிலைக்கு வந்து அந்த அதிமுகவோட எதிர்ப்பு ஓட்டு அறுவடை செய்யறதுக்கு அப்போ எதிர்கட்சி யாருமே இல்லை. அப்போ டிஎம்கே கூட்டணி வச்சிருந்தா மிகப்பெரிய பலம். இப்போ ஆளுங்கட்சி வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கே ஆளுங்கட்சிக்கு அவ்வளோ பெரிய எதிர்ப்பாளி இருக்கின்றது என்பது கண் எல்லாரும் பச்சை குழந்தை கேட்டாலும் தெரியும். ஒரு வேவ்ஸ் வந்துட்டு இருக்கு. அது வந்து எப்படி வரப்பட போகுது, யாரும் எடப்பாடியை நம்ப தயாராக. இப்போ நீங்கள் போய் இந்த வண்டியில் ஏறி இருக்கலாமா, மூழ்கிற கப்பலில் ஏறி இருக்கலாமா? நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஈகோ பார்த்துட்டு ஜென்சே கிறிஸ் நல்லா அந்த மாநாட்டில் போய் உடனே டக்குன்னு முடிவு பண்ணி, நான் சொல்கிற நண்பர்களே எல்லாமே 10 வருஷம் 5 வருஷம் லேட்டாக எதாவது பண்ணிட்டு இருக்கீங்க. மக்கள் நல்லா கூட்டின்னு வச்சுக்கேன். டிஎம்கே எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் லேட்டாக பிக்கப் ஆகி போய் இன்னைக்கு 1 2 வந்துருச்சு, எதுவுமே இல்லாத. திருப்பி நீங்கள் என்ன பண்ண போறீங்க? இன்னொரு 5 வருஷம் வச்சு எங்கள் வீட்டு தம்பி விஜயோட தான் கூட்டணி வைக்கக்கூடிய சூழல். அதான் அப்போ போகிறது இப்பயே போங்களேன். எல்லாத்தையும் 5 வருஷம் 10 வருஷம் லேட்டாக போயிட்டீங்க. நன்றாக புரிந்து கொள்ளும் நண்பர்களே. அப்டேட்டில் இல்லாத ஐடி விங் என்ன களம் நிலவரம் என்று உங்களுக்கு எடுத்துச் சொல்வதற்கு சரியான ஆள் இல்லாத பழைய பஞ்சாங்க 20 வருஷமா உட்காந்துட்டு இருக்க வயசான கேஸை வச்சுக்கிட்டே நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா ஒரு பொதுக்குழு செயற்குழுன்னு கூட்டிட்டு உட்காந்துட்டீங்க. அதே மாதிரி சுதீஷ் அவர்கள் நான் எலெக்ஷனுக்கு அவருக்கு வந்து எம்பி சீட்டு சொன்னது வந்து வரலாற்று பிழை, தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த எம்பி சீட்ல திருப்திப்படுத்திட்டு இவங்களுக்கு ஒரு 10 சீட்டு என்ன சார் மயிலத்தில் போயிட்டு சிவிசன் அவரோட திருக்கோவில் அந்த எல்வி வெங்கடேஷ் எல்லாம் எப்படி வர வேண்டியது? அட்லீஸ்ட் ஒரு 5 எம்எல்ஏ இப்போ வந்திருந்தீங்கன்னா நீங்க துணை முதல்வர். அந்த அதிர்ஷ்ட காட்டும் தப்பான சீட்டை செலக்ட் பண்ணிட்டீங்க. ஒரு ஜெயிக்கிற ரிசீவந்தியத்தை கேளுங்கன்னு அவ்வளோ சொன்னேன். ரிசீவந்தியத்தை கேளுங்க அப்படின்னு சொன்னேன். நீங்கள் அதில் 2 சீட்டு குறைச்சி 8 போதுங்கப்பா அப்படின்னு எனக்கு ரிசீவந்தியத்தை கொடுங்க, ஜெயிக்கிற சீட்டா ஜாக்க. நீங்கள் எண்ணிக்கையை பார்த்து போன வாட்டி ஏடிஎம்கேல 5 சீட்டு வாங்கி கோட்டை விட்டீங்க. இப்பயும் வந்து பார்த்தீங்கன்னா 10 சீட்டு வாங்கி நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அம்மையா பிரேமலதா வந்தது, அவருடைய போல்டு, அவருடைய பேச்சு, அங்கேயும் விசில் ஊதப்பட்டது. அங்கேயும் சொன்னேன் விசில் ஊதப்படும்.